சக்தி பாலா மேட்ரிமோனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் முற்றிலும் இலவசமானவையே. இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம். இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இச்சேவை முழுக்க இலவசமானவையே. சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் விவரங்களை பற்றி பார்க்கலாம். மணமகள் பேர் பார்த்திங்கன்னா சத்யா. உங்களோட வயதுன்னு பார்த்திங்கன்னா 40 வயது ஆகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் யாதவர் உட்பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா ரிஷபம் ராசி, ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தாங்கன்னா 10வது வரையும் படிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட வேலைன்னு பார்த்திங்கன்னா ஒரு சொந்தமாக பூ கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட வாழ பிடிக்காத சில கருத்து வேறு காரணமாக கணவர் பிரிஞ்சிருந்தாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு நிறைய குடிப்பழக்கம் இருக்கிறதால இவங்களுக்கு சட்ட ரீதியாகவே டிவோர்ஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பையனும் மேரேஜ் பண்ணி கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு பையனை மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டதா சொல்லியிருக்காங்க. லைஃப் டைம் நமக்குன்னு ஒரு துணை தேவைன்றதுக்காக மறுதருமணத்துக்கு சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி, அடுக்குமாடி கட்டடலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பூர்வீக சொகத்தே ஒரு 40 ஏக்கர் காடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் 3 மாடி வச்சு வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. கீழ் வீட்டில் தான் இருந்துட்டு மேல் போர்ஷன் வாடகைக்கு விட்டுறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு லைஃப் லாங் நல்ல ஒரு மணமகன் தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ஜாதியாக இருந்துட்டாலும் ஜாதி வயதெல்லாம் தடை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. லைஃப் லாங் நல்லா பார்த்துக்கிற சிறந்த மணமகன் தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வரக்கூடிய கணவருக்கும் குழந்தைங்கள் இருந்துட்டாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைனாலும் இருக்கும் பட்சத்தில் எதுவாக இருந்தாலும் சம்மந்தம் தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் தான் இப்போ வசிச்சிட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களை தொடர்பு கொள்வாங்க. அடுத்த மணமகளுடைய பேர் பார்த்திங்கன்னா புவனேஸ்வரி. வயது 38 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் வன்னியர் ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா மேசம் ராசி, பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா எம்ஏ வரையும் படிச்சிருக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வேலைன்னு பார்த்திங்கன்னா ஜவுளி கடை வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. சொந்தமாக அந்த கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மாதம்னா நல்ல ஒரு வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டதா சொல்லியிருக்காங்க. தனக்கு லைஃப் லாங் ஒரு நல்ல ஒரு துணை தேவைன்றது மறுதருமத்துக்கு சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க. தனக்கு நல்லா படித்த மாப்பிள்ளையாக தான் வேணும்னு சொல்லி எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் ஜாதி வயது தடை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏழையாக இருந்துட்டாலும் பரவாயில்ல, நம்ம கடையை ரன் பண்ணிக்கிட்டு லைஃப் லாங் நம்ம கூடவே இருந்துட்டால் போதும்ன்ட்டு சில எதிர்பார்ப்போட சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி, அடுக்குமாடி கட்டெல்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. பூர்வீக சொத்து இவங்களுக்கு இருக்குது. காரு பங்களான்னு நல்ல வசதியான ரிச்சாக தான் வாழ்ந்துட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா மதுரையில் தான் இப்போ வசிச்சிட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியும் இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க.